சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சுக்கிரன், 10ஆம் இடத்துல குரு 2 பேரும் பரிவர்த்தனை. 8, 10 கூடியவர்கள் பரிவர்த்தனை ஆகுவது என்பது எதிர்பாராத அதிர்ஷ்டம் போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிறைவான ஒரு அமைப்பு. அதனால் ரொம்ப நல்லா இருக்கிற மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாம். ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருந்தாலும் கூட முதல்ல குருவின் பார்வையில் இருக்கிறார். 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்தாலும் கூட ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற நல்ல அமைப்பு இப்போது வருகிறது. ஆகவே ராசிநாதன் எப்பொழுதெல்லாம் குருவின் பார்வையில் இருக்கிறாரோ, ராசிநாதன் எப்பொழுதெல்லாம் ராசியை பார்க்கிறாரோ அப்போது அந்த அந்த ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும். அது இந்த மாதம் முழுக்க இருக்குது. அப்போ 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் முதல் 15 நாட்களுக்கு என்ன செய்வார்? எதிரிகளை வெல்ல வைப்பார், கடனை இல்லாமல் இருக்க வைப்பார், நோய் தீரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. ஆகவே முதல் 15 நாட்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். பின்னாடி 15 நாட்கள் பாருங்கள், 7ஆம் இடத்துல போயிட்டு சூரியன் சனியோடு சேர்றாருங்கய்யா, ஏதாவது ஒன்று இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லைங்க. பிடிக்காதவரை, உங்களுக்கு வேண்டாதவரை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு வேலை செய்ய வேண்டியிருக்கும், அவ்வளோதான். எதிரின்னு தெரிஞ்சுமே பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவரை வேலை செஞ்சுக்கிட்டு அவர் ஜெயிப்பீங்க. இதுதான் சூரியன் சனி சேர்க்கையுடைய ஒரு அமைப்பு. ஏன்னா நீங்கள் தான் ராசியை பார்க்குறீங்க, உங்களுடைய ராசிநாதன் தான் ராசியை பார்க்குறான்ற போது 7ஆம் இடம் மிக வலிமையாக இருக்கும். ஆனால் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் ஒரு லாஸ்ட் 15 நாள், பிப்ரவரி 15ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கசப்பு அமைப்புகள் இருக்கும். புள்ள கூட கொஞ்சம் பேச்சை கேட்காமல் இருக்கும். என்ன பிள்ளைகள் எல்லாம் தோளுக்கு மிஞ்சிட்டா தோழர்கள் அப்படிங்கிற நிலைமையில தானே வந்துடுறாங்க. அப்பா இப்படி சொல்கிறாங்க, அம்மா இப்படி சொல்கிறாங்க, நம்ம தான் புத்திசாலிகள் என்கின்ற மாதிரியான சின்ன சின்ன சங்கடங்களை நீங்கள் குடும்பத்தில் மட்டுமே சமாளிக்க வேண்டியிருக்கும். மற்றபடி வெளியில் நல்லா இருக்குங்க. 8, 10 கூடியவர்கள் பரிவர்த்தனைன்றது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. ஜீவனாதிபதி உச்சத்தை அடைந்திருப்பதால் செய்கின்ற தொழிலில் ஒரு நல்ல விதமான தன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. 2ஆம் இடத்தை வேற குரு பார்க்குறாரா, அப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய தன்மையில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாக்கால் ஜீவிக்கக்கூடிய அனைவருக்குமே அது ஒரு நல்ல விதமான பலன்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க, வாத்தியாராக இருக்கிறவங்க, லாயராக இருக்கக்கூடியவர்கள், மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவர்கள், எல்லா வகையிலையும் பேச்சு பிழைக்கக்கூடிய, பேச்சால் இது பண்ணக்கூடிய, வாய்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய டெலிஃபோனில் பேசுகிறதன் மூலமாக கொஞ்சம் பணம் சம்பாதிக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே நல்ல விதமான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு யோக மாதமாகத்தாங்க இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குது. 8ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருப்பது என்பது பெண்வழி அமைப்புகளில் கொஞ்சம் செலவுகள் இருக்கக்கூடிய தன்மை. பெண்வழி உறவுகள்கிட்ட கொஞ்சம் செலவுகள் வருங்க. என்ன ஒரு அக்கா, தங்கச்சி, அம்மா, நீங்கள் பெத்த மக, மனைவி, இவங்களுக்கு ஏதாவது நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் அது நல்ல செலவாகவே இருக்கும். அதை தவிர வேறு எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாத சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது 2024 பிப்ரவரி மாதம்.